ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. சீதா எல்லாரும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அர்ச்சனா நடிக்கிறாங்க மயக்கம் வந்த மாதிரி. என்ன ஆச்சு, மயக்கம் வர மாதிரி நடிக்கிறீங்க தெரில, காலையிலேருந்து முடியாமல் தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே உங்களுக்கு முடியாமல் இருக்குமோ, பக்கத்தில் டாக்டர் இருப்பாங்க, டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லி துறை பேசுகிறாங்க. டாக்டர் ரொம்ப தூரத்துலாம் இல்லை, தெருமுனையிலேயே இருப்பாங்க, என்ன ஏதுமோ பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில் கிளம்புறாங்க. நான்சி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. அதாவது மகாலட்சுமி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. செல்வி ஏதாவது சமைச்சிக்கிட்டு இருப்பா. இப்போ என்ன பண்ணலாம், எப்படி கூப்பிடலாம், முதல்ல நான்சிக்கு ஃபோன் அடினோன்னே சுபாஷ் நான்சிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அர்ச்சனா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கோம், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணிவிடு சரியா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு ஆஃப் பண்ண போகிறேன், ஏதாவது பிரச்சனைனா உங்களை கோத்து விடணும்ல, இல்லாட்டி வீட்டில் இருக்கிறது நான் தான், என்ன பதம் பார்த்துட மாட்டாங்க, எனக்காக நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க, என்னையே அமுச்சு வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க, அப்படி இருக்க சூழ்நிலை நான் உங்களை இந்த வாட்டி சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நான்சி, நான் செல்வியை முதல்ல கூப்பிட்றேன் டீ வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு நான் ஃபோன் அடித்தோன்னே நீங்கள் வாங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன். ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்வி, எனக்கு ரொம்பவே முடியல, தலை வலிக்குது, எனக்கு டீ சட்டுன்னு போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது, ஃபோனை ரெடியாக வச்சிட்டு இருக்காங்க. செல்வி டக்குன்னு டீ எடுத்துன்னு இருப்பேன், மிஸ்டு கால் கொடுத்துட்றாங்க. இப்போ சிக்னல் கொடுத்துட்டா நம்ம நான்சி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பாயசத்தில் ஒரு பொருளை கலந்து வச்சிடுறாங்க. மேடம், டீ வேணும்னு சொன்னீங்களே, சரி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, இவ்வளோ தன்மையாக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கீங்க, உனக்கு மகாலட்சுமி பிடிக்குமா பிடிக்காதா, அவங்களே போயிட்டாங்க, அவங்கள பற்றி உள்ள கசப்பான எண்ணங்களை வெளியில யாட்டின்னு சொல்லாமல் இருக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னே செமையாக மகாலட்சுமி முறைக்கிறாங்க. செல்வியை பார்த்து கலந்து முடித்தோன்னே திருப்பியும் வாசலுக்கு வந்துடுறாங்க. காரில் ஏறி உட்காந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து மகாலட்சுமிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே கலந்தாச்சு, எனக்கு தலைவலி அதிகமாக இருந்துச்சா, ஸ்மெல் பண்ணேன், டீ வீட்டு வேலைக்காரி செல்வி போட்டு கொடுத்தா, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. சட்டுப்புட்டுன்னு இடத்த காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு சுபாஷ் கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. ஒரு பக்கம் என்ன உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறாங்க. சி, உன்னை யாருக்கு பிடிக்கும், நீ போட்ட காஃபி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, டீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த குறையாக கொடுக்குறாங்க. நீங்கள் மகாலட்சுமியோட ரொம்பவே மோசம், அவங்கள கூட சேர்த்துக்கலாம், சரி சரி யாரும் உங்ககிட்டலாம் சர்டிஃபிகேட் கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வீட்டு வேலைக்கார அம்மா எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு அங்கே தான் போயிட்டுருக்காங்க. அந்த டெய்லரிங் யூனிட்டுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு பாயசம்லேருந்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வச்சிட்டு இருக்காங்க. திருப்பியும் இங்கே நல்லவங்க மாதிரி டாக்டர் பார்த்த சீட்டு, அது மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரையோட வராங்க. நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு சாப்பிட சொல்லிடுவாங்க. செல்வி வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் தான் உண்டு, செல்வி வந்ததுக்கப்புறமேட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சுபாஷும் அர்ச்சனாவும் அதே மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செல்வி வந்துடுறாங்க, முடியாத மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. இதை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே பாட்டமாக தான் இருக்குது, இவங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது போல இருக்குது, என்னால் உணர முடியுதுன்னு சீதா பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க இப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை, சாப்பாடுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, 2 இட்லி 2 காஃபி கொடுத்தா கடுப்பாயிடுவாங்க, இவங்களுக்கு 50 சாப்பாடு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ சாப்பாடு செல்வி அக்கா சூப்பராக சமைச்சிட்டு கமகமன்னு வந்திருக்காங்க. இவங்க இப்போன்னு பார்த்து சாப்பாடு வேணான்னு சொன்னால் உண்மையில உடம்பு சரியாமல் தான் இருக்குது, டாக்டர் போய் பார்த்தியா, மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க, லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுன்ட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில, அதனால தான் சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சீதா பேசும்போது, சாப்பிட்டாது போகலாமே, செல்வி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பாயசமாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க. சுபாஷ் பேசுகிறாங்க, லோ ப்ரெஷருக்கு பாயசம் குடித்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக பின்னாடி இடிக்கிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாயசத்தை சாப்பிட்டுட்டு என்ன போ சொல்கிறியா, சே நான் மறந்தே போயிட்டேன், இல்லை அவள் சாப்பிடாதப்ப நான் மட்டும் சாப்பிட்டா எப்படி, எனக்கும் சாப்பாடெலாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான்சிக்கிட்ட பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன ஒத்துமொத்த குடும்பத்தோட கதையும் முடிஞ்சிடும், எனக்கு ஷேர் கொடுத்துருவல்ல, ஆமாம்மா உனக்கு மிகப்பெரிய பங்கு தான் தரப்போகிறேன், அப்போனா ஓகே தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த குற்றம் பண்ணதில் உன்னை தூக்கி உள்ளே வைக்க போகிறேன், அதுதான் நான் உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையாக இருக்க போகுது, எனக்கா ஸ்கெட்சு போட்டு திட்டம் போடுறீங்க 2 பேரும், அதுக்காக தான் உங்கள் கையை எடுத்து உங்கள் கண்ணிலேயே குத்திட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி செல்வி சாப்பாடு எல்லாருக்கும் வச்சிடலாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் கேட்கும்போது செல்வி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க.
3 விஐபி வர வேண்டியது இருக்குது, வந்தோன்னே சாப்பிட்லாமே. யார் நமக்கு தெரியாத விஐபி? வந்தால் உங்களுக்கே தெரியும், விஐபிக்கு மட்டும்தான் பாயசமா? இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தான்க்கா சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம செல்வி அக்கா வந்து பேசுகிறாங்க. நம்ம சீதாவும் பசிக்குது ரொம்ப, அட்லீஸ்ட் இந்த அப்பளமாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அப்பளத்தை வந்து வாங்குறாங்க. இது என்னது அப்பளம் சைஸே பார்த்தா புரோட்டா சைஸில் பெருசாக இருக்குது, போதும் போதும் இன்னொரு அப்பளம் கிடைக்குமா? இவங்க அப்பள பிரியர். அப்படி இருக்கும்போது ஒரு அப்பளத்தையும் துறை வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே சாப்பிட்டா ரொம்ப அசிங்கமாயிடும். இந்தாங்க செல்வி, நீங்களே இந்த அப்பளத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சாப்பிடும்போது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம துறை எல்லாரும் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ராமோட 3 தங்கச்சிங்களும் வாசலில் வந்து இறங்குறாங்க. ஆட்டோக்கு வந்து காசு கொடுத்துட்டு அப்படியே வந்து உள்ளே வராங்க. நீ சொன்ன விஐபி இவங்க தானா? ஆமாம். காலையிலேயே வந்து இதுக்கு தான் செல்விக்கிட்ட வந்து பேசுனீங்களா? ஆமாம். இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம், நைட்டு நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ தான் நாங்களும் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு இருக்கிறப்ப என்னது பசங்களை இன்னும் காணும், ஆஃப் டே தான் இருப்பாங்கன்னு பார்த்தா காலேஜ் முடிச்சு சினிமாவுக்கு வேற எங்கேயோ ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களோ? இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. என் பொண்ணுங்களுக்கு ஃபோன் அடித்தா சத்தியமாக வந்து ஃபோன் எடுக்க மாட்டா. நான் அஞ்சலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி அஞ்சலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம அர்ச்சனா, எங்கே இருக்கீங்க? இன்னைக்கு காலேஜ் ஆஃப் டேன்னு தானே சொன்னீங்க, ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா? வீட்டுக்கு வாங்க, எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் எங்கே இருக்கோமா சித்தி? இப்போ நாங்கள் டெய்லரிங் யூனிட்டுக்கு வந்திருக்கோம், நாங்கள் இங்கே தான் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் நாங்கள் வருவோம், சரிங்களான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இதை கேட்டோன்னா அர்ச்சனாக்கு வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. என் 3 பொண்ணுங்களும் பாயசத்தை குடிக்க போகிறாங்களே, அச்சச்சோ, யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனையானா கூட நம்ம சொத்து சேர்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா நிதானம் இல்லாமல் இருக்காங்க. சுபாஷ் இனிமேட்டுக்கு கவலையே இல்லை, ஷேர்லேருந்து எல்லாம் வரப்போகுது, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கதையும் முடிச்சாச்சு, இனிமேட் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி யோசிக்கும் போது கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா, என்னடி நீ மயக்கம் போட்டு கீழே விடுவற, என்ன உன் பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. என்னது இப்படியெல்லாம் நடந்துருச்சா? நம்ம என்ன செய்ய போகிறோம்? குழந்தைங்கள காப்பாற்றணும்னா உண்மையை சொன்னால் தான் காப்பாற்ற முடியும். உண்மையை சொன்னால் நம்ம மாட்டிப்போம். இனிமேட்டு 10 பைசா கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. உண்மையும் சொல்லக்கூடாது, அதே சமயத்தில் அவங்க சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தந்திரமான முறையில் வந்து யோசிக்கிறாங்க. நான்சி ஏதாவது பண்ணுமா, அவங்க நம்ம குழந்தைங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமிக்கே வந்து பாசம் வந்துடுது. நான் உங்களெல்லாம் பழிவாகன்னு நினைக்கவே இல்லையே, இவங்க எதுக்கு இங்கே போனாங்க? இப்போ மகாலட்சுமியாக நான் சொன்னேன்னா வந்துடுவாங்க. நான்சியாக இருக்கும்போது என்னாலையும் சொல்ல முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்கங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து பிரமாதமாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.